அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நாம் இன்னைக்கு எளிய மார்க்கம் என்கின்ற பாடத்தில் இஸ்லாமின் போதனைகளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான, ஒவ்வொரு முஸ்லீமும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தலைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பாடத்தை நம்ம இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இஸ்லாத்தின் போதனைகள் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 4 போதனைகளை நம்ம பார்க்க போகிறோம். போதனைகள் என்றால் என்ன? முதல்ல அறிவுரை, உபதேசம், தெளிவு, இது எல்லாமே போதனைகள். அப்போ இஸ்லாத்தில் நமக்கு அல்லாஹு தஆலா 4 முக்கிய போதனைகளை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு அடிப்படை, ஒரு முஸ்லீம் நமக்கு தெரியக்கூடிய ஒரு 4 முக்கிய போதனைகள். இந்த பாடத்துடைய சுருக்கத்தை நம்ம இன்ஷா அல்லாஹ் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். இந்த 4 விஷயம் தான் இந்த பாடத்தையே கொடுத்துருக்காங்க. 4 விஷயத்தை குறித்து தான். ஒன்று என்ன? இஸ்லாத்தின் முதல் போதனைகள் என்ன? முதல்ல இந்த 4 விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இஸ்லாம் மார்க்கம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய புரிதல் நமக்கு இருக்கணும். இஸ்லாம் மார்க்கம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால், முதல்ல அடிபணிதல். இஸ்லாம் என்கின்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? அடிபணிதல், கட்டுப்படுதல், சரணடைதல் அப்படின்னு சொல்வதுதான் இஸ்லாம் என்கின்ற வார்த்தைக்கான அர்த்தம். அல்லாஹு தஆலா வேதங்களை நபிமார்களுக்கு மாற்றி மாற்றி கொடுத்திருக்கா, சுஹுஃபுகளை மாற்றி கொடுத்திருக்கா, சட்டங்களை மாற்றி கொடுத்திருக்கா. ஆனால் இஸ்லாம் என்கின்ற வார்த்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து நமது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் இஸ்லாம் என்கின்ற வார்த்தை மட்டும் மாறவே இல்லை. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்வது போல, அல்லாஹ்விடத்துல இஸ்லாம் என்பதுதான் உண்மையான ஒரு மார்க்கம் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு தெளிவாக சொல்லி கொடுத்திருக்கான். இப்போ இந்த இஸ்லாம் என்கின்ற அந்த வார்த்தை எப்படி மாறாதோ அதே போல முஸ்லீம் என்பதற்கான அர்த்தமும் அதனுடைய சிறப்பும் மாறவே மாறாது. முஸ்லீம் என்றால் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்த, கட்டுப்பட்ட, ஒரு சாந்திமயமான ஒரு மார்க்கம் அப்படின்னு சொல்வதுதான் இதனுடைய அர்த்தமாக இருக்குது. சரி, இந்த இஸ்லாம் மார்க்கம் இந்த உலகத்துல எப்பொழுது தோன்றியது அப்படின்னா, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை, மனிதனை எப்படி படைச்சானோ அப்பொழுதுலேருந்து இஸ்லாம் மார்க்கம் தோன்றியிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த இஸ்லாத்தில் அல்லாஹு தஆலா பூர்த்தியாக்கப்பட்ட ஒரே மார்க்கம் என்றால் இஸ்லாம் மார்க்கம் தான். இதில் எதையும் நம்ம சேர்க்கவும் வேண்டாம். இந்த மார்க்கத்தில் எதுவுமே இது செட் ஆகலை, இந்த காலத்தில் இது செட் ஆகாது என்று சொல்லி எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து போடவும் முடியாது. அல்லாஹு தஆலா எப்படி இறுதி நபியை என்னைக்கு நமக்கு கொடுத்து இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணித்தார்களோ அன்றிலிருந்து இனிமேல் எந்த ஒரு நபியும் வரப்போகிறது கிடையாது, எந்த ஒரு வேதமும் கிடையாது. ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட இஸ்லாம் மார்க்கமும், நமக்கு அனுப்பப்பட்ட தூதரும், நமக்கு கொடுக்கப்பட்ட குர்ஆனும் மாறாத ஒரு வழிகாட்டி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்? ஒரே வார்த்தையில் சொல்கிறோம் அப்படின்னா, மாறும் காலங்களில் மாறாத இஸ்லாத்திற்குள் நாம் இருக்கிறோம். காலங்கள் மாறலாம், காலத்துடைய சுழற்சிகள் மாறலாம், இயற்கை கூட என்ன செஞ்சு போச்சு? மாறி போயிடுச்சு. கோடை காலத்தில் வெயில், மழை பொழிகிறது, மழை காலத்தில் வெயில் அடிக்க, இப்போ பல சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போயிடுச்சு. ஆனால் என்ன மாறினாலும் இஸ்லாம் என்கின்ற அந்த ஒரு அற்புதமான ஒரு மார்க்கம் மாறவே மாறாது. இப்போ அதனுடைய சிறப்புகளை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அல்லாஹு தஆலா நம்மளை ஒரு முஸ்லீமாக, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லீமாக இந்த உலகத்தில் வாழ வச்சிருக்கா அப்படின்னா அல்லாஹ்வுக்கு அதிகமாக நம்ம ஷுக்ர் செய்யணும். ஏன்? எதனால? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் கிடைச்சிருக்கு. ஆனால் அந்த நபிமார்களுடைய குடும்பத்தார்களுக்கு சிலருக்கு இஸ்லாம் மார்க்கம் கிடைக்கல. அப்படிதானே? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனுக்கோ மனைவிக்கோ இஸ்லாம் மார்க்கம் கிடைக்கல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தைக்கோ தாய்க்கோ இஸ்லாம் மார்க்கம் கிடைக்கவில்லை. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுடைய தாயும், நம்மளுடைய தந்தையும், நம்மளுடைய மூதாதையர்களும், நம்மளுடைய சந்ததிகளும் இன்ஷா அல்லாஹ், நம்மளுடைய சந்ததிகளின் சந்ததிகளும் இன்ஷா அல்லாஹ் முஸ்லீம்களாகவே வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கான். கடைசி வரைக்கும் இந்த இஸ்லாம் மார்க்கத்தின் நிலைத்திருந்து முஸ்லீம் என்கின்ற அங்கீகாரத்தோடு, முக்மீன் என்கின்ற ஒரு அந்தஸ்தோடு இறைவனை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்குமே தந்தரல் புரியணும். அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு துஆவிலும் அல்லாஹ்விடத்தில் நம்ம பிரார்த்தனையோடு நம்ம சேர்த்துக்கிறணும். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நாம இஸ்லாத்தின் போதனைகள், 4 முக்கிய போதனைகளை குறித்து பார்க்க போறோம். முதல் போதனை என்ன அப்படின்னு சொன்னா தௌஹீத். இந்த இஸ்லாம் மார்க்கம் முதல்ல நமக்கு போதிக்கக்கூடிய போதனை என்ன? தௌஹீத், ஏகத்துவம். ஏகத்துவம், ஓர் இறை கொள்கையைத்தான் இந்த இஸ்லாம் மார்க்கம் போதிக்கிறது. எத்தனையோ காலங்களில், அந்த காலத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திற்கு முன்னாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலும் சரி, மரங்களையும் மட்டைகளையும் சிறைகளையும் தேவதைகளையும் ஆரையும் குலையும் குட்டத்தையும் என்னத்தையும் வணங்கி கொண்டிருந்தாங்க. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு தஆலா இறைவனை தவிர யாருக்கும் இந்த உலகத்தில் அடிபணிவதோ இந்த உலகத்தில் வணங்குவதற்கோ தகுதி இழந்த ஒரு படைப்பினங்களாகத்தான் இருக்கிறது இறைவனை தவிர. அல்லாஹு தஆலா அதனால தான் குல் ஹுவல்லாஹு அஹத் என்கின்ற
அந்த ஒரு சூறா போதும் அல்லாஹுடைய தன்மையை முழுமையாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சூறா. அந்த சூறாவுல 5 தன்மைகள் அல்லாஹ் சொல்லியிருக்கான். அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய 5 தன்மைகள். அவன் ஒருவன் தான், அவன் தனித்தவன், அவனுக்கு யாரும் பெறவும் இல்லை, அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பிறக்கவும் இல்லை, அவனுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி 5 தன்மைகளை கொண்ட அற்புதமான அந்த சூறா அல்லாஹுடைய அந்த புகழை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு சூறாவாக இருக்குது. அப்ப ஏகத்துவம் என்கின்ற ஓர் இறை கொள்கையை இறைவன் நமக்கு போதிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதுல எந்த முஸ்லீமுக்கும் சந்தேகம் கிடையாது. ஏன்னா எந்த அளவுக்குன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட அவர்களிடத்தில் துஆ கேட்கக்கூடிய அந்த ஒன்றை கூட அல்லாஹ் தஆலா நமக்கு ஏற்படுத்தலை. நமக்கு ரசூலுல்லாஹ்ட்ட நம்ம துஆ கேட்கணுமா? கிடையாது. ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத் சொல்லணும், அவங்கள நேசிக்கணும், அவங்கள பின்பற்றணும், அவங்களுடைய வழியில நம்ம இந்த உலகத்துல வாழணும், அவ்வளவுதான். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஹஜ்ஜுக்கு போகிற ஹாஜிகளுக்கெல்லாம் தெரியும், அங்கே போய் நம்ம கையேந்தணும்னு நினச்சிக்கோங்க, நினச்சிவாங்க, கையை தட்டி விட்டுருவாங்க. அல்லாஹுடைய தூதர் இந்த உலகத்தில் மனிதர்களில் ஆக சிறந்த ஒரு படைப்பினமாக இருந்தாலும் அப்படி இப்போ யாரையாவது இப்போ அந்த காலத்துலலாம் எப்படி சிலை வணக்கம் வந்துச்சுன்ட்டு ஒரு வரலாறே நமக்கு இருக்குது. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் நல்லவர்களெல்லாம் இறந்த பின்னாடி சிலைகளாக என்ன செஞ்சாங்க? வடித்து தந்தாங்க. வடித்து அது சிலைகளாக இருந்து அவங்கள வணங்க ஆரம்பித்தாங்க. நல்லோர்கள் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்திலேயே முதல் முன்னோடியாக இருப்பவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி அல்லாஹு தஆலா ஒரு கால் அனுமதி கொடுத்திருந்தால் அவங்கள தவிர யாருமே நமக்கு சிறந்தவங்க கிடையாது. அப்படிப்பட்டவர்களுக்கு கூட அல்லாஹு தஆலா அந்த இதை கொடுக்கல, வணக்கம் என்பதை கொடுக்கல. அதாவது வணங்கக்கூடிய அந்த இதை கொடுக்கல. அல்லாஹ்வை மட்டும்தான் இந்த உலகத்தில் வணங்க வேண்டும். ஆனால் முஸ்லீம்கள் சில பேர் நாம் என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறோம்? அறியாமை காலத்தினால, ஜாஹிலியா என்கின்ற ஒரு அறியாமை மடமை காரணத்தினால இறைவனை தவிர்த்து விட்டு, ஏன்னா இறைவனிடத்தில் நேரடியாக நம்ம துஆ கபுலாக மாட்டுக்கு அப்படின்னு சொல்லி மனிதனுடைய சில குன்றிய ஒரு அறிவை கொண்டு எப்படியாவது நம்மளுடைய காரியம் நிறைவேறாதா, நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்ந்துராதா, நம்மளுடைய நேர்ச்சைகள் நிறைவேறாதா அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை தவிர்த்து விட்டு மன்னரை வாசிகளுக்கும் சில தர்காக்களில் நம்ம போய் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோமா, அது அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர இப்படியான சில விஷயங்களை செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இது ஷிர்க் என்கின்ற ஒரு பெரிய ஒரு பாவத்தை சேர்ந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதெல்லாம் அல்லாஹ் பாதுகாக்கணும். இது இணை வைப்பு. இணை வைப்புன்னு சொல்லும்போது நேரடியாக செய்யக்கூடிய இணை வைப்புகள் ஒருபோதும் நம்ம செய்ய மாட்டோம். யார் எந்த சிலையிலையும் போய் கும்பிடுறதோ, அதை வணங்குறதோ, அதை சஜ்தா செய்ய மாட்டோம். ஆனால் இணை வைப்புக்கு ஒப்ப இருக்கக்கூடிய சில விஷயங்களை அது இணை வைப்பா அப்படின்னு தெரியாமல் நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம். அதனால இப்படியான சில விஷயத்துலேருந்து தவிர்த்துக்கிறோம். இப்போ முதல் போதனை இதுதான், ஏகத்துவம், ஓர் இறை கொள்கையை இந்த உள்ளத்தில் நாவால் எப்படி லா இலாஹ இல்லல்லா என்கிற கலிமாவோடு இந்த உலகத்துக்கு வந்தோமோ அதே போல் அந்த கலிமாவில் உறுதியாக இருந்து தௌஹீதோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை இன்ஷா அல்லாஹ் பெற வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தின் முதல் போதனையாக இருக்குது. இரண்டாவது போதனை என்ன அப்படின்னு சொன்னா, ஹுகூக் என்கின்ற கடமைகள். இரண்டாவது போதனை இஸ்லாம் மார்க்கம் நமக்கு போதிக்கக்கூடிய இரண்டாவது போதனை என்ன? ஹுகூக்குல்லாஹ், ஹுகூக்குல் இபாத். அதாவது ஹக்கு என்றால் உண்மைன்னு நம்ம படிச்சிருக்கோம். ஹக்கு, அதில் ஹக்குடைய பன்மை தான் ஹுகூக். ஹுகூக்னா கடமைகள். நமக்குன்னு சில கடமைகள், பொறுப்புகள் இருக்குது. அதில் என்ன பொறுப்பு அப்படின்னு சொன்னால் 2 பொறுப்புகள் உண்டு. ஒன்று, அல்லாஹ்வை வணங்குவது நமது கடமை. அதே போல் அல்லாஹுடைய அடியார்கள், நமக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட சில அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. பிள்ளைகள் மீது கடமை, நம்மளுடைய கணவன்மார்கள் மீது கடமை, நம் மீது பொறுப்பு சாட்டப்பட்டுள்ள சில பொறுப்பாளர்களுடைய கடமைகள். இந்த கடமைகளை நல்ல முறையில் நீங்கள் நிறைவேற்றி விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா நமக்கு இரண்டாவது போதனைகள் செய்கிறான். சுப்ஹான் ஹுகூக்குல்லாஹ், ஹுகூக்குல் இபாத் அல்லது ஹுகூக்னு போட்டுக்கோங்க. ஹுகூக் இங்க கேளுங்க. இப்போ இரண்டாவது போதனை இதுதான், கடமைகள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அல்லாஹு தஆலா இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு இரண்டாவது போதனை செய்கிறான். இந்த கடமை என்பது எல்லாருக்குமே உண்டு. தனி மனிதனுக்கும் சரி, ஒரு சமுதாயத்திற்கும் சரி, ஒரு குடும்பத்திற்கும் சரி. ஒரு சில கடமைகள் இல்லை, நிறைய கடமைகள், நிறைய பொறுப்புகள் உண்டு. அதை நல்ல முறையில் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் மார்க்கம் நமக்கு போதிக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கூட சில கடமைகள் உண்டு. அப்படிதானே? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடமைகள் என்ன? எப்போ அவங்களுக்கு நபி பட்டம் கிடைத்ததோ அப்போதிலிருந்து இந்த முழு மனித சமுதாயத்திற்கும் ஒரு முன்மாதிரியாக வாழ்வது நபியுடைய கடமை. அதே போல அல்லாஹ்விடத்திலிருந்து என்னெல்லாம் அவங்க பெற்றுக்கொண்டார்களோ அதை நல்ல முறையில் எடுத்து சொல்வதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கடமை. அதே போலத்தான் அந்த கடமைகளை நிறைவேற்றி விட்ட பின் எல்லா
சஹாபாக்களிடத்திலும் கேட்ட கேள்வி அதுதான், நான் என்னுடைய கடமையை நல்ல முறையில் நான் எட்டி வச்சுட்டனா அப்படின்னு சொல்லும் பொழுது, அல்லாஹ்வே சாட்சி, அல்லாஹுடைய தூதரை நீங்கள் எல்லா விஷயங்களையும் எங்களிடத்துல என்ன செஞ்சிட்டீங்க, சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க. அப்படியாக ஒவ்வொரு மனிதனுக்கும் அப்ப நமக்குமே சில கடமைகள் உண்டு. என்ன கடமை? நம்ம ஏதாவது ஒரு நன்மைகளை நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த நன்மைகளை மற்றவர்களுக்கு என்ன செய்யணும், எடுத்து வைக்கணும். அது ஒரு கடமை. சின்ன சின்ன கடமைகள் ஒரு பக்கம், பெரிய பெரிய கடமைகள் கூட நம்ம இடத்துல இருக்குது. குழந்தை வளர்ப்பிலிருந்து, பெற்றோர்கள் பராமரிப்பிலிருந்து, அண்டை வீட்டுக்காரர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லேருந்து நிறைய கடமைகளை அல்லாஹ் தஆலா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு நமக்கு போதிக்கிறான். அதில் நல்ல முறையில் செயல்பட வேண்டும் என்பது இந்த மார்க்கம் போதிக்கக்கூடிய இரண்டாவது உபதேசம். மூன்றாவது என்ன அப்படின்னு சொன்னால், அஹ்லாக் என்கின்ற நற்குணத்தை இந்த இஸ்லாமிய மார்க்கம் போதிக்கிறது. அஹ்லாக் என்கின்ற நற்குணம், சுப்ஹானல்லாஹ். ஏன் அப்படின்னா, மறுமையில நம்மளுடைய நல்ல அமல்களை விட மீசான் தராசை கணக்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்றால் அஹ்லாக் என்கின்ற நற்குணம் தான். அதனால தான் அல்லாஹுடைய தூதரை குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா அறிமுகம் செய்யும் பொழுதே, நபியே நீங்கள் அழகான நற்குணத்தின் மீது உள்ளீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுவான். அதனால அது மட்டும் இல்லாம ரசூலுல்லாஹ்வுடைய நற்குணத்தை பார்த்து இந்த இஸ்லாமிய மார்க்கம் பரவியது என்று சொன்னாலே ஆக சிறந்த உண்மையான ஒரு விஷயம். நபியுடைய ஒரு கொடைத்தன்மை, நபியுடைய ஒரு கருணை, மக்கள் மீது காட்டக்கூடிய அன்பு, எளிமை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ் அவ்வளவு அஹ்லாக்கோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்திருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு முஸ்லீமும் உள்ளத்துல ஆணித்தனமாக பதிவிறக்கம் செய்யக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குது. எத்தனையோ சுன்னத்துகளை ரசூலுல்லாஹ் விட்டு சென்றாலும் அஹ்லாக் என்கின்ற நற்குணங்கள் தான் ஆகச்சிறந்த சுன்னத்தாம். அஹ்லாக் என்கின்ற நற்குணம் தான் ஆகச்சிறந்த சுன்னத். அந்த சுன்னத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் கடைபிடிக்கக்கூடியவங்களா இருக்கணும். அஹ்லாக் என்பது யார் இடத்துல தோன்றணும்? எல்லாரிடத்திலும் தோன்றும். நமக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்கிறது கிடையாது. நம்மளுடைய பிள்ளைகளை நம்ம எப்படி அஹ்லாக்கோடு நடந்து கொள்கிறோமோ அதே போல மற்ற பிள்ளைகளிடத்தில் அஹ்லாக் நற்குணத்தோடு நடந்து கொள்ளணும். நம்மளுடைய குடும்பத்தார்களிடத்தில் எப்படி நற்குணத்தோடு நடந்து கொள்கிறோமோ அதே போல மற்றவர்களிடத்திலும், ஏன் எதிரிகளிடத்தில் கூட, யா அல்லாஹ் இவர்களுக்கு நேர்வழி காட்டு, இவர்களை நீ மன்னித்து விடு அப்படின்னு சொல்லி அவர்களுக்காக துஆ செய்வது கூட அழகிய நற்குணம். ஹிதாயத்தை கூட அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்காக துஆ செய்வது கூட அழகிய நற்குணம் தான். சுப்ஹானல்லாஹ். விலங்கு அது கூட ஒரு ஒரு ஒட்டகத்தை சஹாபி ஒரு சஹாபி என்ன செய்வாங்க, அடிப்பாங்களாம். அடிச்சா அந்த ஒட்டகம் ரசூலுல்லாஹ்விடத்துல முறையீடு செய்து அழுது கொண்டே முறையீடு செய்கிறதா. சுப்ஹானல்லாஹ். அப்போதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீ எப்படி இந்த ஒட்டகத்தின் மீது ஆதிக்கம் உன்னிடத்தில் இருக்கிறதோ உன் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கு ஒருவன் இருக்கிறான். அவன் உன் மீது ஆதிக்கம் செலுத்த என்ன ஆயிடும், உன்னுடைய நிலைமை என்ன ஆயிடும். அதனால நீ யாரிடத்தில் ஆதிக்கம் செலுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த சஹாபிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்வாங்க. அதனால ஐந்தறிவு ஜீவனிலிருந்து எல்லா மனிதர்களிடத்திலும் நற்குணத்தோடு பழகுவது இஸ்லாம் மார்க்கம் நமக்கு போதிக்கக்கூடிய மூன்றாவது விஷயமாக இருக்குது. நான்காவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இதுதான் ரொம்ப முக்கியமானது. மனிதன் சில நேரம் தவறி விழுந்து விடுவதும் இந்த இடத்தில் தான், இந்த நான்காவது போதனையில தான். அது என்ன அப்படின்னா, ஷரீஅத் என்று சொல்லக்கூடிய மார்க்க சட்டங்கள். இந்த மார்க்க சட்டங்கள்ல தான் மனிதன் சில இதை ஏற்று சில இதை என்ன செய்யறான், மறுக்கிறான். சில இது செய்வதற்கு மனம் வர்றதில்ல. சில நேரம் அந்த ஷரீஅத்தை பின்பற்ற முடியாத சூழ்நிலைகளுக்கு அந்த மனிதன் தள்ளப்படுகிறான். மஆதல்ல. ஆனால் குர்ஆன்ல மூன்று விஷயத்தை நான் இந்த இதில் நம்ம முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கிறணும். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், குர்ஆனில் சொல்லக்கூடிய வார்த்தை இதெல்லாம் சட்டம் என்பது அல்லாஹுக்குத்தான் சொந்தம். ஷரீஅத் என்பது என்ன? சட்டம், இஸ்லாமிய சட்ட திட்டங்கள். ஒரு முஸ்லீம் இப்படித்தான் இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுவால் எழுதி உலர்த்தப்பட்டு மனிதனுக்கு செயல்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்றால் ஷரீஅத்துடைய சட்டம். அந்த சட்டத்திற்கு சொந்தக்காரன் யார்? அல்லாஹ். அது ஒன்று நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறணும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், சட்டம் இயற்றுகின்ற விஷயத்தில் யாரையுமே அல்லாஹ் கூட்டாக்கலை. அல்லாஹுடைய தூதரை கூட கூட்டாக்கலை. அல்லாஹுடைய தூதர் இடத்துல மஷ்வரா கூட செய்யலையா? அல்லாஹுடைய தூதரை, நபியே நான் இப்படி மனித சமுதாயத்தை நான் படைச்சிருக்கேன், அவங்க உயிரோடு இருக்கும்பொழுது நுபுவத் கொடுத்த பின்னாடியும் இந்த சட்டத்தை நான் கொடுக்கட்டுமா? அல்லாஹு தஆலா யார்கிட்டையும் என்ன செய்யலை, கேட்கல. அப்ப ஷரீஅத்துடைய சட்ட திட்டங்களை அவன் தன்னுடைய சுய விஷயத்தை கொண்டு அவன் என்ன செஞ்சான், மக்களுக்கு தெளிவுபடுத்துறான் அப்படிங்கிறது இரண்டாவது விஷயம். சட்டம் இயற்றுகின்ற விஷயத்துல அல்லாஹ் யாரையும் கூட்டாக்கவில்லை. இரண்டாவது விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். மூன்றாவது, அல்லாஹ்வை விட அழகிய சட்டங்களை கொண்டு வருபவர் யார்? யாருமே கிடையாது. இப்போ நாம் நினைக்கிறோம், இப்போ நவீன காலத்தில் இந்த காலத்தில் இந்த சட்டம் தான் பொருந்தும் அப்படின்ட்டு எந்த மனிதன் கொண்டு வந்து சேர்த்தாலும் அது பொருந்தா சட்டமாகத்தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, ரசூலுல்லாஹ் இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் என்கின்ற 3 முக்காலத்தை கொண்ட சட்டங்களை எல்லாத்துக்கும் நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க.
உனக்கு வந்து வருங்காலத்தில் இப்படி தான் நடக்கும், நீ அந்த நேரத்தில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்திலையும் சொல்லி கொடுத்துட்டாங்க. சில நேரம் சில சட்டங்கள், ஷரீஅத்துடைய சட்டங்கள் நமக்கு வந்து இதை நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அல்லாஹ்வால் ஹலாலாக்கப்பட்ட சட்டங்களை நம்ம ஹராமாக்குறதும் தவறு என்பது சொல்ல விட மிகப்பெரிய பாவம். அதே போல அல்லாஹ்வால் ஹராமாக்கப்பட்ட சில சட்டங்களை ஹலாலாக்குவதும் தவறு. நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் தெரியுமா? சில நேரம் ஹராமான சட்டங்களை ஹலாலாக்கி கொண்டிருக்கிறோம். மஆதல்லா, அல்லாஹ் என்னென்ன விஷயத்தை ஹராமாக்கியிருக்கான் தெரியுமா? ரிபா என்கின்ற வட்டியை நமக்கு ஹராமாக்கியிருக்கான். அதே போல் அந்த 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 விஷயத்தில் நம்ம என்ன செய்கிறோம்னா இன்ட்ரெஸ்ட், அதாவது எப்படியாவது அவங்க சொல்லக்கூடிய சில மனிதர்கள், சில ஜாகிலியாவில் இருக்கக்கூடிய மனிதர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? நிறைய பேங்க்லேருந்து இன்ட்ரெஸ்ட் பணம் நிறைய வருது, அது மட்டும் இருந்துச்சுன்னா நம்மளுடைய நாட்டுடைய கடனே தீர்ந்து போயிடும், நமக்கு நாடு நம்மளுடைய ஏழ்மை தன்மை கூட நிவர்த்தி ஆகும். எப்படியாவது உலமாக்கள் எல்லாம் உட்காந்து பேசி அதை கொஞ்சம் ஹலாலாக்கி விட்டுறக்கூடாதா? மஆதல்லா, இது வந்து அல்லாஹு தஆலா நேரடியாக சொல்லக்கூடிய மிக மோசமான ஒரு பாவம் என்றால் ரிபா தான், வட்டி தான். ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் வட்டி இல்லாத ஒரு நிலைமையில் யாருமே இருக்க முடியாத சூழ்நிலைகளுக்கு நம்ம தள்ளப்படுறோம். அப்போ என்னன்னா அல்லாஹ் ஹராமாக்கிய சில விஷயங்களை ஹலாலாக்கி கொண்டிருக்கிறோமா? அதில் அல்லாஹ் பாதுகாக்கணும். அதில் நம்ம பார்த்திங்கன்னா தவிர்க்க முடியாத சூழ்நிலை, நகை அடகு வைப்பது, லோன் வாங்குவது, அப்புறம் என்னது இப்போ இந்த இஎம்ஐ, இப்போ வர்ற புது ட்ரெண்டிங் இதெல்லாம், மகளிர் குழு, அப்புறம் பார்த்திங்கன்னா சீட்டு தொட்டு, ஒத்திக்கு வீடு வாங்குவது, இப்படின்னு இந்த விஷயத்தில் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கோம். அப்படிதான் நம்ம அதெல்லாம். அப்போ அல்லாஹ் தஆலா ஷரீஅத்துடைய சட்டத்திட்டங்களை மீறக்கூடிய சில சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படக்கூடிய விஷயத்தில் நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். எல்லாத்தையும் இது பண்ணி காட்டுற அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா இத்தா உடையது, இதெல்லாம் அல்லாஹு தாலா நமக்கு வந்து சொல்லி கொடுத்ததை நம்ம வேண்டான்ட்டு ஹராமாக்கி கொண்டிருக்கோம். இத்தா 70 வயசு பெண்ணுக்கு நாங்கள் என்னத்தை போட்டு இத்தா இருக்க? நம்ம கேட்குற கேள்வி அதுதான். 4 மாதம் 10 நாள் அல்லாஹ் எல்லாருக்குமே திருமணமான எல்லா கணவன்மார்கள் இழந்த பெண்கள் இத்தா இருக்கணுங்கிறது இஸ்லாமிய சட்டத்திட்டம். ஆனால் நாம் உட்கார்ந்துக்கிட்டு என்ன சொல்லுவோம் தெரியுமா? 70 வயசு மூதாட்டிக்கு எதுக்கு இத்தா? இதாவுடைய நோக்கம் என்ன? அதாவது அவங்க வந்து கர்ப்பம் தெரிஞ்சிருக்காங்களா, வேற ஏதாவது இந்த நோக்கங்கள் தானே இருக்கணும். அடுத்த வாழ்க்கைக்கு அவங்க வந்து மனசை தயார்படுத்துறது தான் இதாவுடைய நோக்கம். அதை தாண்டி ஒரு காரணம் உண்டு, அல்லாஹுடைய சட்டத்திட்டம், அல்லாஹுடைய கட்டளை. அந்த கட்டளையை நம்ம வந்து முன்வைக்காம மற்ற விஷயத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? முன்வைக்கிறோம். அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா அல்லாஹ் ஹலாலாக்கிய விஷயத்தை ஹராமாக்கி கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு இதில் நம்ம தள்ளப்பட்டு இருக்கோங்கிறது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அடுத்து வாரிசுரிமை சட்டத்திலையும் சில கோணல் மாணவர்களை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். பெண்களுக்கு ஒரு பங்கு, ஆண்களுக்கு 2 பங்குன்ட்டு இஸ்லாமிய மார்க்கம் சொன்னாலும் கூட சில நேரம் என்ன செய்கிறோம்? சரிசிரமமாக பிரிக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். சில நேரம் வந்து ஆண்களுக்கு குறைவாக, பெண்களுக்கு அதிகமாக. ஆமாம், சில நேரம் கொடுக்காம சரி கொடுக்காம அப்படி வாரிசுரிமை சட்டத்தில், வராசத் என்று சொல்லக்கூடிய வாரிசுரிமை சட்டத்தில் கூட நம்ம சில குளறுபடிகளை செய்து கொண்டு தான் இருக்கிறோம். அல்லாஹ் ஹலாலாக்கிய அதே போல சுப்ஹானல்லாஹ், இது 3 விஷயம் நான் சொல்லியிருக்கேன். இதுலலாம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். இத்தாவுடைய சட்டம், ரிபா என்கின்ற வட்டியுடைய விஷயத்தில் 3வது வாரிசுரிமை சட்டத்திட்டம், 4வது தனியாக ஒரு பெண் பிரயாணம் செய்யக்கூடாது என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. ஆனால் இப்போ சில நேரம் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? பிரயாணம் செஞ்சு கொண்டு தான் இருக்கிறோம். அதில் இஸ்லாமிய மார்க்கம் ரொம்ப கண்டிஷனாக இருக்குது. அதாவது தனியாக ஒரு பெண் என்ன செய்யக்கூடாது? பிரயாணம் செய்யக்கூடாது. மஹரமான ஆண்கள் துணையின்றி பிரயாணம் செய்யாதீர்கள்ட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, ஹஜ்ஜுக்கு கூட ஒரு மனிதர், அதாவது நம்ம படித்தோம் இல்லையா, நசீஹத்தில் வந்துச்சு இல்லையா, போருக்கு நான் பேர் கொடுத்துட்டு, போருக்கு பேர் கொடுத்தாலும் நீ உன்னுடைய மனைவியோடு நீ என்ன செய், ஹஜ்ஜுக்கு நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா வந்து அனுப்பிச்சி விடுவாங்க. அப்போ இப்போ உள்ள காலகட்டத்தில் உம்ராவுக்கோ ஹஜ்ஜுக்கோ தனியாக நம்ம என்ன செய்யக்கூடாது? போகாதது தான் சிறந்தது. அது இஸ்லாமிய சட்டத்துக்கு. அதில் இப்போ பெரிய பெரிய பிரயாணம் என்றால் பெரிய பயணம் சரியா? ஆமாம், சின்ன சரி, ஓகே. அதுக்கப்புறம் கவனமாக கேளுங்க. 5வது விஷயம், தலாக்குடைய சட்ட திட்டத்தில் சில குளறுபடிகள் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்குது இப்போ வரைக்குமே. அதனால தான்
மாற்று மதத்தார்கள் நமக்கு எதிராக, முஸ்லீம்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய சில மாற்று மதத்தார்கள் என்ன செய்யறாங்க, அந்த முத்தலாக் என்கின்ற சட்டத்தில் கை வைப்பதிலிருந்து எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஏன் தலாக்குடைய சட்ட திட்டத்தை முஸ்லீம்கள் சரியான முறையில் பேணாததின் காரணமாக ஒரு பெண்ணுக்கு தலாக் விடப்பட்டால் 3 மாதவிடாய் காலம் அவர் இத்தா இருப்பது சட்டம். அந்த தலாக் விடப்பட்ட பெண் மீண்டும் அந்த கணவனோடு சேர வேண்டும் என்றால் மறுமணம் திருமணம் செய்து அந்த திருமணம் செய்த ஆண் தலாக் விடப்பட்டு மீண்டும் அந்த முதல் கணவரோடு சேருவதுதான் இஸ்லாமிய சட்டம். இப்போ இந்த மாதிரியான ஷெட்யூல் இருக்கும்போது நாம் அதெல்லாம் என்ன செய்யறதில்லை, இது பண்றதில்லை. தலாக் என்பதை அதை ஒரு கணக்கிலே எடுத்துக்கொள்ளக்கூடாத முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்துட்டு இருக்கிறோம். அப்போ இந்த 5 விஷயமும் அல்லாஹு தாலா நமக்கு நல்ல முறையில் ஏற்படுத்தி கொடுத்துருக்கான். நாம் என்ன செய்யறோம், சில நேரம் அதை ஹராமாக்கி இது கொஞ்சம் சில நேரம் அதை கடைபிடிக்க முடியாத சூழ்நிலைகளில் இருந்து கொண்டு இருக்கிறோம். சில நேரம் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, ஹலாலான சில விஷயத்த நம்ம இது இப்படியானது செய்யலாம். என்னன்னா, இப்போ பலதார மனம் நமக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் ஹலால், 4 திருமணம் செய்வது. அதுக்கு கூட சில ஷரியத்துல சட்டம். எல்லாருமே திருமணம் செய்யணும் அல்லாஹ் சொல்லலை, அப்படிதானே? அதுக்கு நிபந்தனைகள் இருக்குது. அதே போல சில பேருக்கு இறைச்சிகள், மாட்டு இறைச்சி சாப்பிட்றது பிடிக்காது. அது பிடிக்காதுன்னு சொல்லி ஒதுக்கி வைக்கணுமே தவிர சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, வாதாடம் செய்வது கூடாது. இப்படி சில விஷயத்துல சில ஷரியத்துடைய சட்ட திட்டங்கள்ல நம்ம என்ன செய்யறோம், முன்னுக்கு முரணாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதல்ல. அதனால இன்ஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஆயிஷா ஒரே வார்த்தையை சொல்லி முடிச்சிருவோம். ஆயிஷா மாட்ட ஒரு சஹாபிய பெண் கேட்கிறாங்க, ஆயிஷாமா நீங்க ரமலானுடைய மாதத்துல நோன்பு விடுபட்டுட்டா கலா செய்யணும்னு சொல்றீங்க, அதே இது தொழுகை விடுபட்டுப்பட்டா ஏன் கலா செய்யக்கூடாது அப்படின்னு கேட்கிறாங்க. கேள்விகள் கரெக்டு தானே? ஆனா ஆயிஷாமா சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்ன தெரியுமா, அந்த குழப்பவாதி பெண்ணை சார்ந்தவளா நீ? அவங்க சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய குழப்பவாதி பெண்ணை சார்ந்தவளா நீ? அல்லாஹ் எங்களுக்கு சொல்லப்பட்டது இதுதான். அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். நமக்கு நிறைய நேரத்துல நம்மளுடைய உள்ளமும் நம்மளுடைய செயல்பாடும் இருக்கணும். அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கானோ அதை செயல்படுத்துவதுதான் எங்களுடைய கடமை. தவாஃப் செய்ய சொல்றானா செய்வோம். ஒரு கட்டிடம் தான், அதை சுத்தினா என்ன கிடைக்கும், ஒன்றும் கிடைக்காது. ஆனா அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கா செய்யறோம். ஒரு கல்லில் போய், அதாவது ஒரு தூணில் கல்லை கொண்டு எரின்ட்டு அல்லாஹ் சொல்லியிருக்கான். அதனால என்ன பிரயோஜனம்? ஒரு பார்க்குறவங்களுக்கு ஒரு என்னது இது பைத்தியக்காரத்தனமா கல்லை கொண்டியே என்ன சின்ன பிள்ளைத்தனமா விளையாண்டுட்டு இருக்காங்களே அப்படின்னு தோணும். ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, அது ஷரீஅத்தின் சட்ட திட்டங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். அதனால இன்ஷா அல்லாஹ் அத்தியுல்லாஹ் வ அத்தியுர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரின் வழிகாட்டுதலுக்கு முழுமையாக கட்டுப்பட வேண்டும் என்பது ஷரீஅத்துடைய சட்ட திட்டம். இதுதான் 4வது முக்கிய போதனையாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு போதிக்கிறது. இப்போ இதை நாம இந்த பாடத்திலிருந்து நம்ம வாசிச்சு பாருங்க. இப்போ உங்களுக்கு அந்த பாடம் புரியும் இன்ஷா அல்லாஹ். 4 விஷயத்தை தான் இதை உள்ளடக்கி கொடுக்குறாங்க பாருங்க. தீனுல் இஸ்லாம் மிக நல்ல மார்க்கமாகும். அது நல்ல நல்ல விஷயங்களை கற்றுத்தருகிறது, கெட்ட விஷயங்களை தடுக்கிறது. அனைத்து மக்களின் நன்மைகளும் வெற்றியும் இஸ்லாமில் தான் இருக்கின்றன. இஸ்லாம் உண்மையான மார்க்கமாகும். மேலும் அல்லாஹ் ஒருவன் என்றும் அவன் எவ்வித குறையும் அற்றவன் என்றும் அவனுக்கு இணைதுணை இல்லை என்றும் அவன் எப்பொழுதும் இருக்கிறான் என்றும் இருப்பான் என்றும் நபியவர்கள் அவனது அடியார் இன்னும் தூதர் என்றும் குர்ஆன் அல்லாஹின் வேதம் என்றும் இஸ்லாம் கற்றுத்தருகிறது. இதுதான் முதல் போதனையா நம்ம சொன்னோம், தௌஹீத் என்கின்ற ஏகத்துவம். இஸ்லாம் கீழ்காணும் விஷயங்களை போதிக்கிறது. பெற்றோரிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், சகோதர சகோதரிகளுடன் இணைந்து வாழ வேண்டும், உறவுகளுடன் சேர்ந்து வாழ வேண்டும், பிறரின் உரிமைகளை அபகரிக்க கூடாது, எவருடைய விஷயத்திலும் கெட்ட நடவடிக்கை கூடாது, சிறியோர் மீது இரக்கமும் பெரியோருக்கு மரியாதையும் செய்ய வேண்டும், எப்பொழுதும் உண்மையை பேச வேண்டும், எந்த நேரத்தில் பொய் பேசக்கூடாது, எந்த நேரத்திலும் பொய் பேசக்கூடாது, அனைவரிடத்திலும் நீதியாக நடக்க வேண்டும், எவருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது, அண்டை வீட்டருடன் நண்பர்களுடன் நல்ல விதமாக பழக வேண்டும், எவராவது நோய்வாய்ப்பட்டிருந்தால் நலம் விசாரிக்க செல்ல வேண்டும், உள்ளத்தில் குரோதம் வைக்கக்கூடாது, எவரையும் புறம் பேசக்கூடாது, மற்றவர்களிடம் நல்ல முறையில் நடக்க வேண்டும், மாற்றார்களிடம் நல்ல முறையில் நடக்க வேண்டும், எவருடைய விஷயத்திலும் கெடுதியை நாடக்கூடாது, ஹலாலான முறையில் சம்பாதிக்க வேண்டும், ஹராமானவற்றை தவிர்க்க வேண்டும், திட்டுதல் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும், பிறர் பொருளை அபகரித்தல், திருடுதல், பிறருடைய உரிமைகளை அபகரித்தல், மது அருந்துதல், சூதாட்டம், வட்டி வாங்குதல், கொடுத்தல், இவை அனைத்திலிருந்தும் தவிர்க்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் ஹுகூக் என்கின்ற கடமை. இது 2வது போதனை. 3வது போதனை பாருங்க. இஸ்லாம் பொதுவாக நல்ல விஷயங்களை கற்றுத்தருகிறது, இம்மை மறுமையின் வெற்றிக்கு வழிகாட்டுகிறது. இஸ்லாம் தான் அனைத்து மக்களின் வெற்றிக்குரிய சரியான வழியாகும். அதே வழியில்தான் மக்களை அல்லாஹ் வரை சென்றடைய
சென்றடைய செய்கிறது. நாம் இஷ்டப்படி வாழ்வதற்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டவர்கள் அல்ல. நாம் நினைத்தபடி ஒரு வழியை தேர்வு செய்ய முடியாது. ஏனென்றால் அனைத்து வழிகளும் அல்லாஹ் வரை கொண்டு போய் சேர்க்காது. அல்லாஹ் வரை கொண்டு போய் சேர்க்கும் ஒரே வழி இஸ்லாம் மட்டுமே ஆகும். எவர் இஸ்லாத்தை புறக்கணித்து வாழ்கிறாரோ அவர் எப்பொழுதும் வெற்றி பெற முடியாது. அவர் நிரந்தரமான நஷ்டத்திலே இருக்கிறார். ஏனெனில் அல்லாஹ்விடத்திலேயே மிக பிரியமான ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே. அதை தவிர வேறு எதையும் அல்லாஹுடைய மார்க்கம் மார்க்கமாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், திட்டமாக அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாமேயாகும். மற்றோரிடத்தில் எவரேனும் இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள நாடினால் அவரிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளவே படாது என அல்லாஹ் கூறுகிறான். சுப்ஹானல்லாஹ். புரியுதுங்களா? இந்த 4 விஷயம்தான் இந்த பாடத்துக்குள்ள உள்ளடக்கமாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இஸ்லாமிய போதனைகளை நல்ல முறையில் புரிந்து அந்த போதனையின் அடிப்படையில் வாழக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கிரல் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ்.